20 ஆண்டு காலமாக ஆலந்தூர் பகுதி தலைவராக பொறுப்பு வகித்து இருக்கிறேன். கேப்டன் விசுவாசி. இது நாள் வரைக்கும் எல்லா சூழ்நிலையும் நான் வந்து கட்சி விட்டு வெளில போகவில்லை. எனது மனைவி வந்து முன்னாள் நகரமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இப்போது வலுவான கூட்டணி தலைமை மூலியமாக இருக்குது. அதை முழுமனதாக ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமைக்க எங்கள் தலையாய கடமையாக நினைத்து நாங்கள் பணிகள் சரி நாங்கள் இப்பொழுது தொடங்கிவிட்டோம். ஏன்னா அடுத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது உறுதி என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். எப்படி பண்ணியிருக்காங்க சார் ஆட்சி 5 வருஷம்? நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கூட நாங்களும் உறுதுணையாக இருக்கோம். இன்னும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வந்து திமுகவை எதிர்க்கிறாரு, அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ யார் வந்தாலும் வந்து ஒரு கட்சி முதலமைச்சர் ஆகும்னு சொல்கிறது சகஜம்தான். அது சொல்கிறது அவருடைய கருத்து. அது ஆனால் வெற்றி பெற முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியுமா? தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் பழைய கட்சி, பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு. அதெல்லாம் பல சோதனைகளுக்கு சாதனை ஆக்கி வந்திருக்காங்க. எங்கள் கூட்டணி வந்து வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் கட்சி கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியில் அமர்றது வைக்கிறது நாங்கள் தலையாய கடமையாக நினைத்து இருக்கோம். எங்கள் கூட்டணி வந்து கண்டிப்பாக ஆட்சியில் அமரும்.